2 பேர் பிரியறது ஒரு பக்கம் இருந்தாலும் 2 அப்பா அம்மா பிரியறதுங்கிறது ஒரு வேற மாதிரியான ஒரு முடிவு. உங்களோட குழந்தைங்க எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க சார் நீங்க 2 பேரும் பிரிஞ்சதை? இல்லை, அது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம். எனக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஐயோ என்னடா, உதாரணத்துக்கு நாங்கள் 2 பேரும் ஏதோ ஒரு மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஒரு வளைவு படிக்கட்டு எங்கள் வீட்டில், அந்த படிக்கட்டில் 3 பேர் ஏன் சொந்து அங்கே நிற்பாங்க. சும்மா ஜஸ்ட் அப்படியே பார்ப்பாங்க பயத்தில். எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் என் வாழ்க்கையில் 1000 காதல் வரலாம், 1000 காதல் போகலாம். என்ன பண்ணாலும் அந்த காதலும் அந்த மனைவியும் மறுபடியும் ஒரு தடவை என் வாழ்க்கையில் வரவே முடியாத அளவுக்கு ஒரு உச்சபட்சமான ஒரு சந்தோஷமும் மகிழ்வும் தான் அந்த வாழ்க்கை. அது வந்து உணர்வோடு ஒட்டி போன விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கல்யாணத்தப்போ என்ன, அந்த ரெஸ்பெக்ட் வந்து எனக்கு அவங்க மேலே இருக்கும், அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கே என் மேலே இருக்கும். இந்த பிரிவு தவிர்க்க முடியாததாக இருக்குது. ஆனால் இது எவ்வளோ நாகரிகமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். 2 பேரும் பிரிஞ்சு ஒருத்தர் தூத்திக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லையே எங்கள் வாழ்க்கையில். அதுக்கு பேர் என்னன்னா, இன்னமும் அந்த காதல் மட்டும் அங்கே ஜீவிக்கு. அதுதான் உண்மை. அது இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து உங்ககிட்ட இவ்வளோ ஓப்பனாக பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேல இப்போ நான் ரொம்ப மறைச்சிக்கிறச்சுலாம் பேசணும்னு அவசியமே இல்லை. இப்போவும் எனக்கு அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் அப்படியே ரெஸ்பெக்டாக இருக்குது. அதனால தான் சொன்னேன், இந்த 12 வருஷம் நம்ம போராடி இருக்க வேண்டாம். ஒத்து வரலையா, அம்மா தாயே நீ போயிட்டு வா, நான் இந்த பக்கம் போகிறேன், நீ இந்த பக்கம் இப்போ ஜாலியாக இருன்னு சொல்லியிருக்கலாமே. நம்ம ஏன் அதை வந்து செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் எனக்கு இப்போ தோணுது. ஏன்னா எல்லாருக்குமே அப்படி தானே வருது. எனக்கு மட்டும் வந்ததில்லை, உனக்கு மட்டும் வந்ததில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு பிரிவு வருது. அப்போ தான் நமக்கு தெரியுது இதுதான் இயல்பு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துக்குள்ளே இருக்க நம்ம முயற்சி பண்ணுறோம். அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, காதலன் காதலியாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி. இன்னும் சொல்லப்போனால் காதலிக்கிறவங்க தான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த காதல் ஒத்து போலையா நம்ம பிரிஞ்சு போயிடலான்னு சொல்கிறது காதலன் காதலியும் கணவன் மனைவியும் தான் செய்யணுங்கிறது இப்போ எனக்கு தோணுது. எனக்கு உங்களை அவ்வளோ லவ் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய சந்தோஷம் தானே என்னோட சந்தோஷம். உனக்கு என்னோட இருக்கிறது பிடிக்கலன்னா அதுக்கு நான் தானே முதல்ல வழி கொடுக்கணும். அதுதான் சொர்ணமுகி படத்தோட மேஜர் விஷயம். நானும் அவளும் காதலிச்சோம். இப்போ அவன் மனசுக்குள்ளே வேற ஒருத்தன் வந்துட்டான், அவன் மனசுக்குள்ளே வேற யாரோ ஒருத்தன் வந்துட்டான். இதுதான் தகராறு. நம்ம பேசும்போது பின்னாடி பேக்ரவுண்ட்லேயும் ஒரு மியூசிக் போகுது. சைலன்ஸ் ப்ளீஸ். நம்ம ஒருத்தனை ஒரு பொண்ணு வந்து அவளும் நானும் உயிருக்கு உயிராக காதலிச்சோம். இப்போ அந்த பொண்ணுக்கு மனசு மாறி போச்சு. வேற ஒருத்தர் மேலே அவளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், அவன் மனசுக்குள்ளே நான் இல்லாமல் சுத்தமாக வழிச்சு எடுத்துகிட்டு ஓடி போயிடணும். அப்போ தான் அவள் சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த தாட் எனக்கு இப்போவும் இருக்குது. அந்த தாட் எனக்கு அப்பவும் இருந்தது. அப்போ ஒரு காதல் இருந்தது, அதில் ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போவும் ஒரு காதல் இருக்குது, அந்த காதலையும் ஒரு பிரச்சனை இருக்கு. ரியல் லைஃப்ல சொல்றீங்களா, படத்துல சொல்றீங்களா சார்? ரியல் லைஃப். ஆமா, ஓகே. காதல் இல்லாத வாழ்க்கை வந்து பொய்யுங்க. அது ரொம்ப பொய்யான ஒரு விஷயம். நீங்கள் இப்போ கேட்டிங்களா எப்படி நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், காதல்னுக்குறது இல்லாமல்னா செத்து போகிறதுக்கு சமம். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கொஞ்சம் அந்த சால்ட் அண்ட் பேப்பர் ஹேர்னால காதல் வராமல் போயிடும். காதலுங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் உருவகப்படுத்திக்கிற ஒரு விஷயம். அதுதான் காதல். அது வந்து நிலையானது. அதை கொண்டு போய் நான் உங்கள் மேலே வச்சாலோ இல்லை வேற யார் மேலே வச்சாதான் அங்கே பிரச்சனை வருது. புரியுதா? இது வந்து அடகு வைக்கிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து ஒரு தங்கச்செயினில் கொடுப்பேன், நீ எனக்கு 10,000 ரூபா கொடுன்னு கேட்குற மாதிரி காதலை கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் அதுலேருந்து ஏதாவது எனக்கு கொடுன்னு கேட்டால் தான் ப்ராப்ளம். நீங்கள் காதலை வச்சுக்கிட்டே இருந்ததில் ஒரு பிரச்சனையும் இல்லையே. இப்போ நான் சொல்கிறது அப்படி தான். என் காதலி மேலே நான் ஒரு காதல் வைக்கிறேன், அவளுக்கு மனசு மாறி போயிடுது, வேற ஒருத்தனோட போகுதுன்னு தெரியும். அம்மா தாயே நீ போயிட்டு வா, சந்தோஷமா இரு. அதுதான் இருக்குதுலேயே ஹையஸ்ட் லவ். ஆமாம், அந்த பட்டாம்பூச்சி மாதிரி தான். விட்டுட்டோம்னா அது தானாக வந்தால் வரட்டும், வரலைன்னா போகட்டும். மறுபடியும் இன்னும் நிறைய பட்டாம்பூச்சி வருதான் நம்ம திரும்பி பார்க்கலாம் இல்லை? அதுக்கு ஒரு கலர்ஃபுல்லான கொடுப்பனை உள்ள பட்டாம்பூச்சி வரலாமே. உங்களை பற்றி சொல்லிட்டீங்க, நான் பசங்களை பற்றி கேட்டேன் சார். அவங்க எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மெச்சூர்? அவங்களுக்கு இது தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா பிரிஞ்சிருந்த நான் பார்த்தேன்னா நாங்கள் 2 செத்துருப்போம், நானும் என் தம்பியும். எங்களுக்கு வந்து அப்படி ஒரு விஷயமே தெரியல. ஆனால் இப்போ பாருங்கள், அவங்க எவ்வளோ மெச்சூர்டாக இருப்பாங்கன்னா, நான் லைஃபோட யதார்த்தம்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டதை என் பசங்க அப்போ புரிஞ்சிருப்பாங்கல்ல, கொஞ்சம் முன்னாடியே அவங்க புரிஞ்சிருப்பாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கைக்கு தேவையானது உண்மையான யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது. இந்த காதல் தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்தேன் இல்லையா, நானும் என்னுடைய மனைவியும் நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா, அது வந்து இல்லைன்னு ஒரு நாளைக்கு தெரிஞ்சுது. இப்போ நான் வந்து லவ் பண்ணேன்னா அந்த லவ் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது யாரையும் ஹர்ட் பண்ணாமல் கஷ்டப்படுத்தாத ஒரு காதலாக இருக்குது. இதை தான் என் பசங்க கொஞ்சம் இந்த பிரிவின் மூலமாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் அவங்க கல்யாணத்துக்கு நான் கொடுத்த வரதட்சணை. என்னுடைய பெரிய டாக்டர் வந்து அபிநயா வந்து அவங்க அம்மா கூட இருக்கிறதுனால நாங்கள் எப்பாவது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் நாங்கள் சந்திக்கிறதுக்கு முடியுது. அப்போது இந்த டைவர்ஸ் ஆன புதுசில் நாங்கள் ஒன்றும் பெருசாக இதை பற்றி பேசிக்கிட்டது கிடையாது. அதுக்கு டைம் என்ன சரியாக இருந்ததுன்னா, 3 பேரையும் வேறு வேறு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணும். இவங்க இந்த ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. அப்புறம் என் பையன் வந்து பயங்கர தகராறு பேர்வழி.
ஒரு வருஷத்தில் ஒரு 3 தடவை நான் அவருக்கு ஸ்கூலில் மாற்றுறதுக்கான பிரச்சனை வரும். அப்புறம் அவங்க டீச்சரை கரெக்ட் பண்ணினா போய் அவங்கக்கிட்ட பேசி சொல்லி அதுக்கப்புறம் அந்த வருஷம் பூரா நம்ம ஓட்ட வேண்டியதாக இருக்கும். சீதா மேம் கிட்ட ஏதாவது பேசியிருக்கீங்களா சார் உங்களோட அந்த பிரிவுக்கு அப்புறம்? நாங்கள் பேசினது கிடையாது. இப்போ இந்த கிட்டத்தட்ட 2004 20 வருஷமா பேசினது கிடையாது.